அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் பார்க்க போகிறோம். இந்த வேர்ல்டு வாரோட ஒன்னோட அவுட்பிரேக் என்ன அப்படின்னா, ஸோ காசஸ், கோர்ஸ், ரிசல்ட், ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். இதில் வந்து நிறைய காசஸ், என்னென்ன காசஸ்னு பார்க்க போகிறோம். வாட் ஆர் த ரிசல்ட் ஆஃப் த வார், ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் தேர். ஸோ அதில் முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி டுடே காசஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் மட்டும் பார்க்குறோம். ஸோ அதில் முக்கியமாக 4 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இருக்குது. ஒன் இஸ் militarism, second one is the alliance, third one is the imperialism, fourth one is the nationalism. So இது 4 முக்கியமான கான்செப்ட் that is called as a MAIN. So main. So இந்த main அப்படிங்கிறத you should keep it in your remembrance. So first militarism. So militarism அப்படின்னா என்ன அப்படின்னா, so build up their militaries to ensure their own security. அவங்களோட செக்யூரிட்டிக்காக they are building up the militarism to the neighboring countries. அங்கே வந்து அந்த பவர் கொடுக்கறது. செகண்ட் ஒன் அலையன்ஸ். ஸோ இந்த அலையன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்ரிமெண்ட் பிட்வீன் த கண்ட்ரிஸ். ஸோ they will be having the agreement between the countries to pull many countries into the conflicts கொண்டு வரதுக்காக they will be having the alliance. Third one, imperialism. So it is national between all creating representations will be there. Nationalism as a country compete, they become more and more intentions oda create பண்றது. 4 important thing. So அதில் causes of World War I. So என்ன causes, எதனால this World War have created. ஸோ இது எப்போ இது வந்து நடந்தது அப்படின்னா 1914 to 1918 it was happened. So between 4 years of the war was held. 4 வருஷம் இந்த வார் நடந்திருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் காஸ் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் அலையன்ஸ் அண்ட் த கவுண்டர் அலையன்ஸ். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். யூரோப்பியன் அலையன்ஸும் கவுண்டர் அலையன்ஸும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காசஸ் தான் இந்த வாருக்கு. அதில் வந்து இன் 1900 5 யூரோப்பியன் கிரேட் பவர்ஸ் இருந்தாங்க. அவங்க டிவைட் ஆகுறாங்க, 2 ஆர்ம்ஸாக டிவைட் ஆகுறாங்க, 2 ஆர்ம்டு கேம்ப்ஸாக டிவைட் ஆகுறாங்க. One camp consisted of a central power, Germany, Austria, Hungary and Italy. Another power வந்து France, Russia, alliance-ஆ மாறுறாங்க 1894ல. Then fourth one is Britain, France. So here you can see the triple entente and triple alliance and Balkans. In that Russia, France, Britain purple color, Italy, Germany, Austria and Hungary in green color, Serbia. So இது வந்து நீங்கள் 3 different formsல பார்க்கலாம். ஸோ எப்படி பிரிஞ்சிருக்காங்க, ஸோ திஸ் பவர்ஸ், ஹவு திஸ் கண்ட்ரீஸ் வாஸ் டிவைடட் அப்படிங்கிறது 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கலர்ஸில் கொடுத்துருக்கு. செகண்ட் ஒன் இஸ் செகண்ட் காஸ். வாட் வாஸ் த செகண்ட் காஸ்னா, வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம். அவங்களோட வயலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம் கிரியேட் ஆகுது. ஸோ இது வாட் வாஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் வயலண்ட் நேஷ்னலிசம்னா, என்ன ஆட்டிடியூட், வாட் ஆட்டிடியூட் தே ஆர், ரைட் ஆர் ராங், த கண்ட்ரீஸ் க்ரோத்துக்காக தப்போ கரெக்டோ, we will be supporting the country அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ தட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் மை கண்ட்ரி, ரைட் ஆர் ராங், ஐ சப்போர்ட் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை கொண்டு வந்துடுறாங்க நேஷ்னலிசமில். செகண்ட் ஒன் இங்கிலாந்து. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது. அதில் இங்கிலாந்துக்கு வந்து ஜிங்கோயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தமிழ் மீனிங் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்றோடு கொண்டு வராங்க. நாட்டுப்பற்று அவங்களோட ஓன் கண்ட்ரியோட இது கொண்டு வராங்க. செகண்ட் ஒன் வந்து ஃப்ரான்ஸ். இவங்களது வந்து சௌஹனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா அதி தீவிரப்பற்று. சௌஹனிசம் அப்படிங்கிறது வந்து அதி தீவிரப்பற்று, ஒரு அவங்களோட கண்ட்ரி மேலே ரொம்ப ஒரு தீவிரமான பற்று அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனாலையும் இந்த வாரை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வராங்க. தேர்ட் ஒன் இஸ் ஜெர்மனி. ஜெர்மனி வந்து குல்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா வெற்றி கொண்ட நாட்டுப்பற்று. ஸோ எங்கள் கண்ட்ரி கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நாட்டுப்பற்று இவங்களுக்குள்ளே வருது. ஸோ தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் இஸ் நேஷ்னலிசம் வயலண்ட் ஃபார்மாக மாறினதுக்கான இதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு அவுட் பிரேக்குக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ வயலண்ட்டாக ஒவ்வொருத்தரும் அவங்கள வெற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம் கான்ட்ரிபியூட்டிங் அவுட்பிரேக் ஆஃப் த வார் வந்து இது நடக்குது. தேர்ட் ஒன் இஸ் அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஸோ ஜெர்மன் எம்பரரோட அக்ரெசிவ் ஆட்டிடியூட் வந்து க்ரியேட் ஆகுது. இதில் என்ன முக்கியமாக இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்கிரமிப்பு மனப்பாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க போகிற இடத்தெல்லாம் அவங்க ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வராங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான பிளே யாருக்கு இருக்குன்னா, கைசர் வில்லியம் செகண்ட் ஆஃப் ஜெர்மன். அவர் வந்து ஹி ப்ரொக்ளைம் தட் ஜெர்மன் குட் பி அ லீடர் ஆஃப் த வேர்ல்டு. என்ன ஆகணும் அப்படின்னா,
ஜெர்மன் வந்து கண்டிப்பாக லீட்ரு, அந்த வேர்ல்டுக்கே லீடர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, த ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட், நேவியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் த சி பீயிங் கன்சிடர்ட் டு பி ப்ரிசர்வ் ஆஃப் இங்கிலாண்டில் இங்கிலாந்து வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஸ்டில் யார் வரைக்கும்னா, சின்ஸ் நெப்போலியன்ஸ் டிஃபீட் வரைக்கும் இட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் இன் 1805 வரைக்கும். அப்புறம் ஜெர்மன் அக்ரெசிவ் டிப்ளமசி என்ன ஆகுது அப்படின்னா, a rapid building of a naval. So British, the German naval be directed only against டைரக்டாக அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடுகள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ பிரிட்டன் எம்பார்க் ஆன் த நேவல் ரேஸில் பண்ணி வித் ஹைட்டன் த டென்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெர்மன் வந்து டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறங்காட்டி பிரிட்டிஷ் இஸ் கெட்டிங் மோர் டென்ஷன். ஸோ இந்த டென்ஷன் பிட்வீன் த டூ பவர்ஸ், ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த அவங்க ஜெர்மன் பெரிய ஆள் ஆகணுங்கிறக்காக ஒரு டென்ஷனை கொடுத்துட்டே இருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ மெயின் காசஸ் ஃபார் த வேர்ல்டு வார் 1. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஹாஸ்டிலிட்டி ஆஃப் த ஃப்ரான்ஸ் டுவார்ட் ஜெர்மனி. இதில் ஒரு பகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஃப்ரான்ஸோட டுவோர்ட்ஸ் ஜெர்மனி மேலே அவங்களுக்கு ஒரு பகை இருந்துகிட்டே இருந்திருக்கு ஃப்ரான்ஸுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் அ வெரி பிட்டர் மெமரிஸ். என்ன பிட்டர் மெமரினா, டிஃபீட் ஆஃப் 1871 என்ன பண்ணுறாங்கன்னா, அலாஷ் அண்ட் லொரைன் ஆஃப் ஜெர்மனி ரேங்கிள் த மைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். இந்த 2 பிளேஸையும் அவங்க வந்து இது பண்ணப்போ அது வந்து இவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க ஜெர்மனி மேலே ஃப்ரான்ஸ்க்கு ஒரு நல்ல ஒப்பீனியனே வராதுக்கு காரணமும் சொல்லலாம். ஜெர்மன் இன்டர்ஃபியரன்ஸ் இந்த மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். இப்போ மொராக்கோ கூடயும் ஒரு போர் பண்ணணும், அவங்களையும் தாக்கணுங்கிறப்ப ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு வந்துடுதுன்னா, ஃப்ரான்ஸ்க்கு வந்து இட் இஸ் வெரி பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கான்ஸ்டன்டட் பை ஜெர்மனி. ஸோ இதனால் என்ன பண்ணுறதில்ல, கான்ஸ்டண்ட்டாக இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறங்காட்டி தே ஆர் நாட் ஹேவிங் எ குட் ஒப்பீனியன் வித் ஜெர்மனி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ரீசன் ஃபார் த காஸ். தட் இஸ் ஆல்சோ ரீசன், காஸ்னா ரீசன். ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன்ஸ். இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் அங்கே நடக்குது. இம்பீரியல்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம் அதோட. ஸோ பால்கனுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, Young Turk Revolution of 1808 kanna here it was given as 1898, so like change that, to attempt at creating a strong and modern government. So in the modern government வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. So providing both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. So அவங்களோட பிளேஸில் they are reassuring that. இங்கே என்ன ஆகுதுன்னா, German went to extent of promising that if Austria invaded Serbia and the consequence வந்து என்ன பண்ணோம், ரஷ்யா ஹெல்ப்டு சர்பியா, அப்போ அது ரஷ்யா வந்து இது பண்ணும். ஸோ ஜெர்மன் கம் டு ஆஸ்ட்ரியா அசிஸ்டன்ஸாக வராங்க. இப்போ த எனிமிட்டி பிட்வீன் த ஆஸ்ட்ரியா அண்ட் சர்பியா இப்போ அதிகமாகுது, லீட் டு த அவுட் பிரேக் ஆஃப் த வார். ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்கள நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வரப்போ த எனிமிட்டி இஸ் ரைசிங். ஸோ வேர்ல்டு வார் 1 இஸ் காசிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பால்கன் வார். ஸோ இந்த பால்கன் வார் என்னென்னா, நம்ம பார்த்தோம் இம்பீரியல் பவர்ஸ் வந்தங்காட்டி தான் பவர்ஸை வந்து பாலிட்டிக்ஸில் கொண்டு வராங்க. ஸோ பால்கன் வார் இஸ் ரைசிங் அப் நவ். ஸோ இங்கே டர்க்கிஷ் வாஸ் பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப்பில். டர்க்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க 18th century, half of 18th century. Both the Turks and the subject different nationalities in the Balkans included the most frightful massive atrocityயாக இருந்திருக்கு. அவங்க இங்கே வரப்போ ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தப்போ in March 1912 they formed the Balkan League form பண்ணிடுறாங்க. பால்கன் வாருக்கு முன்ன they formed the league form பண்ணுறாங்க. The league attacked and defeated Turkish. இந்த பால்கன் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து யாரை அட்டாக் பண்ணுறாங்க, டர்க்கிஷ் ஃபோர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க in the first Balkan war in the year of 1912 and it is held till 1913. ஸோ இதுதான் பால்கன் வாரோட கான்செப்ட். ஸோ இது வந்து டர்க்கிஷை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு the force is coming, because of that also war is happening. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ இமீடியட் காஸ். இந்த இமீடியட் காஸ் வந்து என்ன அப்படின்னா, it is a climax. So climax of the events in the Balkans occurred எல்லாமே வருது. On 28 June 1914 it came to a climax.
ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஆஸ்ட்ரியா சா இன் திஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆஸ்ட்ரியா பார்த்துட்டு அண்ட் எலிமினேட் சர்பியா ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக எலிமினேட் பண்ணிடுறாங்க. they are telling Serbia is a independent state அப்படின்னு சொல்கிறாங்க. So what it is happening means it declared war on Russia and 1st August வார் அவங்க மேலே ஃபஸ்ட்டு வார் இது பண்ணுறாங்க. German had no queries with France, but because of Franco-Russian alliance-னால the Germany army which was planned என்ன பண்ணுறாங்க, planning a war against both France and Russia wanted to use the occasion to its advantage. அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் ஃபோர்ஸ்ட் பிரிட்டன் டு என்டர் இன் டு த வார். ஸோ இதெல்லாம் பண்ணுறங்காட்டி பிரிட்டன் த ஜெர்மன் வந்து பிரிட்டனை ஃபோர்ஸ் பண்ணி வார்க்குள்ளே வர வைக்கிற வர வந்துடுறாங்க அவங்களும். they are also entering into the war. So these are all the important causes of the First World War. So in the First World War நடக்கிறதுக்கு these all the important causes: European alliance and the counter alliance, violent form of nationalism, then aggressive attitude of Germany, hostility, Balkan war, then immediate cause, all the important thing. Kana, this is an important 5-mark detail. Next class we can see about the cause of the war.